வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி பார்க்கலாம். இது நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் வச்சு சாப்பிட்றதுக்கும் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை இலைகள் ஒரு 10 சேர்த்துருக்கிறேன். பெருங்காயம் தேவையான அளவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் நம்ம தாளித்து நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடட்டும். வெங்காயம் ஒன்று நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறப்போ நமக்கு வெங்காயம் இருக்கிறதே தெரியாது சாப்பிட்றப்போ. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சைடாக ஒதுக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா பொடி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிடிக்காமல் வரும். இன்றைக்கி நான் சுண்டல் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா பரண்டு வந்ததும் கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். மசாலா வாசம்லாம் போய் இந்த சுண்டல் கூட நல்ல மசாலாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சி வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும்போது உங்களுக்கு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்குது, எண்ணெய் பத்தலை அப்படின்னா தண்ணி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாமல் தெளித்து விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம சுண்டலை வேக வச்சு சாப்பிட்றத காட்டிலும் நீங்கள் நல்லா அதை ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட சத்து ரொம்பவே அதிகம் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.